கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு உங்கள் வீட்டில் பிறந்த நாள் இல்லைன்னா திருமண நாள் நினைவு கூறுகிற பிள்ளைகள் யாராவது இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே முழந்தால் படிடுங்க. ஒரு மங்கள வார்த்தை ஆண்டவர் இப்பொழுது ஆக்டிவேட் பண்ணி உங்கள் சிரசில் வச்சு இந்த வருஷத்தை உங்களுக்கு முடிசூட்ட போகிறாரு. ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். 2 நாளாகவும் 1:12 இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். எவ்வளோ அழகான வசனம் பாருங்க. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். கர்த்தர் தீவிரமாக நடப்பிப்பார். இன்றைக்கி அடுத்தவங்களுக்கு முன்னால் நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், அற்பமாக எண்ணியிருக்கலாம். உன்னுடைய டேன் நாள் இன்னைக்கு ஆரம்பிக்குது. வெறுத்து ஒதுக்கின ஜனங்கள் மத்தியில் உன்னை தலை நிமிர பண்ணுவார். தலை குனிஞ்சி நின்ன நீ இனி தலை நிமிருவாய். எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னியோ அதே இடத்துல ஆண்டவர் உன் பெயரை பெருமைப்படுத்துவார். நீ சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக உன்னை மகிழ்ச்சியாக்குவார். எனக்கு எதுவுமே செட் ஆகலை, என்னை யாருமே மதிக்கலை, நான் சிறுமைப்படுத்தப்படுகிறேன், எல்லாராலும் அற்பமாக எண்ணப்படுகிறேன். கவலையே படாதீங்க. இந்த நாள் மங்கள வார்த்தையை 1க்கு 3 வாட்டி கேட்டு 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 ஆமேன் 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 சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு பெரிய பிரேக் த்ரூவின் நாள் இன்றைக்கு உனக்கு ஆரம்பமாகிறதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எந்த இடத்துல கீழ் மட்டத்தில் இருக்கிறியோ அதே இடத்துல உன்னை மேல் மட்டத்தில் ஆண்டவர் உட்கார வைப்பார். ஆண்டவர் சொல்கிறாரு, சிறுமைப்படுத்தப்பட்ட மொர்தெகாய் அரண்மனையின் முற்றத்தில் நாக்குட்டிகள் கிடக்கிற மாதிரி கிடந்தவனை ஆண்டவர் தூக்கி அரண்மனையின் உச்சியில் வச்சு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வச்சு கனப்படுத்தினவர். உனக்கு அப்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். சிறுமை மாறும், ஏழ்மை மாறும், வறுமை மாறும், பஞ்சம் மாறும், உன்னுடைய ஸ்டேட்டஸ் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய வருமானம் உயரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய ஐஸ்வர்யமும் சம்பத்தும் பெயரும் புகழும் இனி பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருடைய வீட்டுக்கு நீ போகும்போது மறப்பு சொன்னாங்களோ, இங்கெல்லாம் வராதேன்னு சொன்னாங்களோ, அதே மனுஷர்கள் சொல்வார்கள், ஒரு வாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்தால் காலடி எடுத்துகிட்டு வச்சுட்டு போன்னு சொல்ல கர்த்தர் காரியங்களை உனக்கு அனுகூலமாய் மாற்றுவார். ஆமேன் ஆமேன் ஆமேன். சரி, ஒரு நல்ல சாட்சியோட நம்ம ஜெபிச்சு முடிக்க போகிறோம். சகோதரி டி ஜெனிஃபர் மேரி, சென்னை. எனக்கு வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். வீட்டு வாடகை, குடும்ப செலவுக்கு பணம் இல்லாமல் ஏதாவது ஒரு வேலை கிடைக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் தேவனின் அன்பு ஊழியங்களுக்கு நேரில் வந்து ஜெபித்து கொண்டேன். எனக்கு 8 வருஷம் அட்மின் ஜாபில் இருந்த அனுபவம், சிஸ்டம் நாலேஜ் எல்லாம் இருந்தது. BA டிகிரி எனக்கு இருக்கிறது. பப்ளிக் அட்மின் DET முடிச்சிருக்கிறேன். டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறேன். தகுதி இருந்தும் ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டி கார்டு வேலை தான் இருக்குது என்று சொன்னார்கள். சரி, பரவாயில்லை, எல்லாமே நல்ல வேலை தான் என்று சொல்லிவிட்டு வேலையில் சேர்ந்தேன். செக்யூரிட்டி யூனிஃபார்ம் போட்டு ID போட்டுக்கொண்டு கேட் ஓப்பன் செய்யும் போது எனக்கு மனதில் பயங்கர கவலைகள் ஏற்படும். இப்படிப்பட்ட நிலைமையில் நான் வேலைக்கு சேர்ந்த மறுநாளே பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு பேப்பர் பிரிண்ட் எடுக்கும் வேலைக்கு ஒரு பெண் இன்றைக்கு வரவில்லை, அதற்கு பதிலாக நீங்கள் போங்க என்று என்னை சொல்லி அனுப்பினார்கள். நான் சென்றேன். நேர்முக தேர்வு நடத்தினார்கள். நான் தேர்ச்சி பெற்றேன். என்ன ஆச்சரியம், எனக்கு CBREயில் நல்ல வேலை கிடைத்தது. பாருங்கள், கவர்மெண்ட் ஜாப்னா எவ்வளோ கஷ்டங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இன்றைக்கி ஒரு ஆள் அங்கே இன்றைக்கி வரல, பேப்பர் பிரிண்ட் எடுக்கிறவங்க வரல, நீங்கள் ஒரு நாளைக்கு போங்கன்னு அனுப்புனாங்க. அங்கே போனால் டைரெக்டாக இன்டர்வியூ பண்ணி உடனே ஜாபில் சேர்த்துட்டாங்க அரசாங்க வேலையில். அதுக்கு முன்னால் தேவனின் அன்பு ஜெபகோபுரத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. நான் தான் சொல்லுவேன், இது அடைக்கல பட்டணம், இங்கே வாங்க, உங்கள் பிரச்சனைக்காக ஜெபிக்க
நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், குடும்பத்தோடு வாங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் இங்கே உங்களுக்காக ஜெபிப்பதற்காகவே மும்பை, கோயம்புத்தூர், நாகர்கோவில், சென்னையில் இந்த அடைக்கல பட்டணங்கள், இந்த தேவனின் அன்பு ஜெப மையங்கள் இருக்கிறது. வந்து ஜெபிச்சுட்டு போங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்க. சிறுமைப்படுத்தப்பட்ட என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு மனம் இறங்கும். சின்னவன் 1000 சிறியவனை பலத்த ஜாதியுமாய் உருவாக்குவேன். கர்த்தர் அதை தீவிரமாய் நடப்பிக்கிற நாள் என்று சொன்னீரே. இன்றைக்கு அதை தீவிரமாய் நடப்பித்து நாங்கள் கேட்ட சாட்சியில் ஆண்டவரே, அடைக்கல பட்டணத்தில் வந்து ஜெபிச்சுட்டு போன அடுத்த 2 நாட்களுக்குள்ளால் ஆண்டவர் இந்த சின்ன வேலையிலிருந்து ஆண்டவர் பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் என் பிள்ளைக்கு நீர் வேலை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன். இந்த வசனத்தின்படி கர்த்தர் தீவிரமாக இறங்கி அந்த காரியத்தில் அவர் அற்புதத்தை செய்து அவளை பலத்த ஒரு பெரிய ஜாபில் கொண்டு போய் உட்கார வைத்த அந்த தேவன் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேருக்கும் அதிசயங்களை காணப்பண்ண. மனவேதனையோடு யாராவது இருக்கிறாங்கன்னு ஆண்டவரே, அடைக்கல பண்ணுறதுக்கு அழைச்சிட்டு வாங்க. அடைக்கலநாதர் நீர் வந்து இருந்து என் பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி கட்டுகளை உடைச்சி எல்லா இரும்பு தாழ்பால்களை முறித்து என் பிள்ளைகளுக்கு அதிசயத்தை விளங்க பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.